சொல்லுடி. பிரியாணி ரெடி ஆயிட்டா? ரெடி. இந்த தட்டை போட்டு மூடிட்டேன் பாத்தியா? மேலே கொஞ்சம் கறி கட்டையெல்லாம் கொண்டு வந்து போட்டா தம் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் தம்மில் இருந்தால் போதுண்டி, இறக்கி போடலாம். சரி சரிக்கா. அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சா? முடிஞ்சுக்கா. டேபிள் சேரு எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். கடை ஃபுல்லாக ரெடி. நல்லது நல்லது. ஆமாட்டு தான். 2 குடம் தண்ணியை கொண்டு போய் வச்சிரு. அப்புறம் தட்டு தண்ணி குடிக்க டம்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சிரு. சரியா? சரிக்கா, நான் அப்படியே பண்ணிடுறேன். சரிடி, நீ இங்கே இரு. நான் தம் போடுறதுக்கு வெயிட்டாக ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அப்படியே அடுப்பு கறியும் கொஞ்சம் அள்ளிட்டு வரேன். சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே நிற்கேன். இந்த பங்கஜத்தை நம்பி ஒரு வேலை கொடுத்தோம். வேலையை ஒழுங்காக முடிச்சாலும் இல்லையான்னு தெரியலையே. ஒழுங்காக மட்டும் முட்டிக்காமல் இந்த பக்கம் வரட்டும். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன். ஒரு வேலையை கூட ஒழுங்காக வரைக்கும் முடிச்சதில்லை. இன்றைக்கி நான் சொன்ன வேலையை அவன் மட்டும் செய்யலை. அப்புறம் இருக்கு என்ன, இவனை இன்னும் காணோம். யாராவது பார்க்குறாங்களா? ஒருத்தர் கண்ணில் படாமல் இவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். இவன் கூப்பிட்டீங்களா? ஆமாம்யா, நான் தான் கூப்பிட்டேன். உன் கடையில் வேலை பார்க்குற முனியப்பனை விட்டு தான் அவனை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆமாம், இப்போ தான் அந்த தம்பி வந்து சொன்னான். என்ன விஷயம்? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏம்மா, ஹோட்டலில் ஏதாவது ஆர்டர் கொடுக்கணுமா? சொல்லுங்கள். எத்தனை பிரியாணி வேணும் உங்களுக்கு? எப்பா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. நீ என் கூட வா. அம்மா, கடை திறந்தாச்சுமா? கடையில் அம்பிட்டு வேலை கிடக்கு. நான் உங்கள் கூட வந்துட்டேன். கடையை யார் பாப்பா? நீ என் கூட வா சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துடலாம். அப்படியா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் வா. சரி, என்னமோ சொல்கிறீங்க, வாரேன். நேற்றே 10,000த்தில் 3000 வரைக்கும் லாபம் எடுத்தாச்சு. இன்னைக்கு 2 படி அரிசி வேற எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு லாபம் தான். நம்மளை அடிச்சுட்டு யாராலும் முடியாது. இன்னைக்கே சவாலை முடிச்சு மாமியார் கை மூஞ்சில கொண்டு போய் பணத்தை விட்டு எரியலை. நான் உமா இல்லை. இன்னும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அலுமா டோலுமா இசால கடிமா அலுமா சின் சிந்தலி ஜமா கல்கி விட்டா சாலுமா அரிக்கல் கரிக்கல் கத்து விட்டா கலக்கல் பல்சன பல பல கூமிட்டா மல்லக்கல் டடடடா டடடடா அலுமா டோலுமா. ஆஹா, உமா இங்கே தான் இருக்காளா? இவளுக்கு தெரியாமல் தானே இவனை கூட்டிகிட்டு வர சொன்னா. ஏம்மா, யார் இவங்கள தான் பார்க்கணுமா? இவங்க இப்போ புதுசாக பிரியாணி கடை போடுறாங்க தானே? ஆமாம் ஆமாம், அதை நீ பார்க்க வேண்டியது இவங்க இல்லை, இன்னொரு ஆளை. நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓ அப்படியா? நான் கூட இவங்கள தான் பார்க்கணுமான்னு நினச்சேன். ஏன்னா புதுசாக பிரியாணி கடை திறந்துருக்காங்க, அதான் ஏதோ நம்மள்ட்ட ஐடியா கேட்கறதுக்காக கூப்பிடுவாங்களோன்னு நினச்சேன். சரி சரி, நம்ம வேறு யாரை பார்க்கணும்? அது இன்னொரு ஆளை. இது வரேன். இவன் வேறு உள்ளே போக மாட்டேங்க. இப்போ எப்படி இவனை கூட்டிகிட்டு போகிறது? அடே உமா, இங்கே சத்தவா. வரேன்க்கா. போயிட்டா. இதுதான் சரியான நேரம். இந்த ஆளை உள்ளே கூட்டிகிட்டு போயிடணும். இந்தப்பா, சீக்கிரம் உள்ளவா. யாரு கணக்கு படாமல் உள்ளே போயிடணும். சரிம்மா சரிம்மா. வேலையை சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது. வேலையை முடிச்சாலா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. வேலையை முடிச்சிருப்பாளா இல்லை இந்த உமா கிட்ட மாட்டியிருப்பாளா? வரட்டும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இவன் மட்டும் யார் கண்ணிலையாவது பட்டு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருக்கட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்குது. நல்ல வேலை யாரும் இல்லை. சரசு மட்டும் தான் உட்காந்துருக்கா. இவரை உள்ள கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். சரசு, சொன்ன மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே பாரு. எங்க யோ வாயா, அங்கே நின்று என்ன பண்ணுற? சீக்கிரம் வா. சொல்லுங்கம்மா. நீங்கள் தானே யாரு கணக்கும் படாம சொன்னீங்க, அதான் அங்கே விழுந்து நின்று ஏதோ இவ்வளோ பெரிய அம்மா உட்காந்துருக்கு. அதான். யோ, நீ பார்க்க போகிறதே இந்த அம்மாவை தான்யா. வா முதல்ல. ஓஹோ சரசு, நீ கேட்டில்ல, பக்கத்தில் இருக்க போட்டிருக்காரு இவர் தான். சுற்று வட்டாரத்தில் இவர் பிரியாணி தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்ன பேசுமோ இவர்கிட்ட பேசிக்க. நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் சரிதான், வரப்போ ஒருத்தரும் பார்த்துரலையே. இல்லை கண்டிப்பாக இல்லை, யாரும் பார்க்காதப்ப தான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன். இடையில உன் மருமக உமா கூட நின்றுட்டு இருந்தா. அவள் கண்ணில் கூட பற்றக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து இவரை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒருத்தர் கூட பார்க்கலப்பா, என்ன நம்பு. இங்கே பாருங்க, நீங்கள் எங்கே பிரியாணி கடை வச்சுருக்கீங்க? ஆமாம், இங்கே தான் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு தெரு தள்ளி வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். உங்கள் கடையில் வர எல்லாருக்கும் ஃப்ரீயாக பிரியாணியை கொடுக்கணும். ஃப்ரீயாவா? ஆமாம், எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக தூக்கி கொடுக்கணும். ஏம்மா, என்ன நீங்கள் விளையாடுறீங்களே? ஃப்ரீயாக கொடுக்கணும்னா முதல் போட்ட நான் எங்கே துண்டை போட்டுட்டு போகிறதோ? இதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டீங்களா? நான் வேறு வேலையை விட்டுட்டு வந்து ஏதோ முக்கியமான விஷயம் போகணுன்னு வந்து நிற்கிறேன்.
10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம். நான் வரேன். பொழப்பு கிட்டது தான் மிச்சம். எப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுப்பா. சொல்லுங்கள். உன்னை ஃப்ரீயாக கொடுக்க சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்கான ரூபா மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன். என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு கொடுத்துட்றீங்களா? ஆமாம். உன் பிரியாணி இன்றைக்கி செய்கிற செலவு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிடு. நான் இப்போவே ரூபா கொடுத்துட்றேன். ஆனால் நீ ஒருத்தர்கிட்ட கூட காசு வாங்கக்கூடாது. இப்போயே போர்டில் இன்றைக்கி ஃப்ரீயாக பிரியாணி தரப்படும்னு எழுதி போடுறேன். சரிம்மா. மொத்தம் உனக்கு எம்பிட்டு தரணும்? இம்மா இன்றைக்கி ஒரு நாள் அசல்லாம் சேர்த்து கேட்டிங்கன்னா ஒரு 8 ரூபா வருமா? 8000 ரூபா. ஒரு நிமிஷம் வரு. எந்த சாமி கும்பிட்ட புண்ணியமோ இன்றைக்கி நமக்கு கை மேலே லாட்ரி அடிச்சிருக்கு. தினைக்கும் வியாபாரம் நடந்தால் தான் காசுன்னு இருந்தோம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்குள்ளேயே காசு கைக்கு வந்துருச்சே. இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சனோ. இன்றைக்கி நமக்கு நல்ல லாபம். இந்தா இதில் 10,000 இருக்குது. பொடி. கொடுங்கம்மா கொடுங்க. நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் தான். நதி முகத்தில் முடிச்சிருப்போம் போல. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுமா? புரிஞ்சிச்சு. இன்றைக்கி கடைக்கு வர எல்லாருக்கும் ஓசிக்கு நான் பிரியாணி கொடுத்துருவேன். உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? சேச்சா ஏம்மா கை மேலே காசை கொடுத்துருக்கீங்க, எப்படி வருத்தப்படுவேன்? பரவாயில்ல. உனக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கா. நமக்கு ஒரு 2000 3000 கொடுத்தா கூட போதும். எப்படியாவது சரசு ஐஸ் வச்சு காசை வாங்கி போடணும். நல்லபடியாக காரியத்தை முடிச்சிரு. சரிம்மா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் போட்டு நீங்கள் தான் எல்லாருக்கும் தர சொன்னீங்கன்னு எல்லாரையும் மனசார உங்களை வாழ்த்த சொல்கிறேன். பிரியாணி சாப்பிட்ற எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. அவன்கிட்ட என்ன சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஏம்மா நீங்கள் தானே எல்லாருக்கும் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்க சொன்னீங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். நான் தான் கொடுக்க சொல்கிறேன். ஆனால் நான் தான் அப்படி கொடுக்க சொன்னேன். நீ யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். தப்பி தவறி யாருக்காவது தெரிஞ்சிச்சு உங்கள் 2 பேரையும் உண்டுலன்னு பண்ணி போடுவா இந்த சரசு. சரசு யானை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏம்மா நீங்கள் இப்படி கோவப்படுவீங்க எனக்கு தெரியாது. நானே யார்ட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நான் தான் பிரியாணியை ஃப்ரீயாக கொடுக்க சொன்னேன். நீ யாருக்காவது தெரிஞ்சுது உங்கள் 2 பேரையும் இருந்த இடத்துல குளியத்தோடய புதைச்சி போடுவேன். ஜாக்கிரதை. இல்லைம்மா தெரியாது தெரியாது. நீங்கள் கிளம்பலாம். சரிம்மா வரேன். சரசு என்ன, எனக்கு ஒரு அவசரமாக ஒரு 3000 ரூபா தேவைப்படுது. கொஞ்சம் கொடுத்தனா நல்லாயிருக்கும். 3000 இல்லை 5000 கூட தரேன். காரியம் கணக்கச்சிதமாக முடியட்டும், அப்புறம் தரேன். இன்றைக்கி அந்த ஆள் கடையில் ஃப்ரீயாக பிரியாணி கொடுக்கணும். வர மக்கள் எல்லாம் அங்கே போகணும். இன்றைக்கி இவங்க பிரியாணி மொத்தமும் வீணாக போய் என் காலில் விழுந்து கதறணும். இனிமேல் இவருங்க தொழில் தொடங்கவே பணம் இல்லாமல் இந்த பிரியாணி கடை பக்கமே வரக்கூடாது. இனிமேல் இவளுக்கு எப்படி பிரியாணி கடை நடத்துறாங்கன்னு நான் பார்க்குறேன். நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாது. நீ நினச்சி எல்லாமே நடக்கும். நடத்தி காட்டுறேன் இந்த சரசு.